இந்த படத்தோட வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாபி டியோல். இவர் வந்துட்டு முன்னாள் காவல் அதிகாரியா இருக்காரு. அவர் காவல் அதிகாரி நேர்மையான ஒரு அதிகாரியா ஒர்க் பண்ணும்போது, அவருக்கான ஒரு நல்ல பேர் கிடைக்கல. அவர் வந்துட்டு "நீ என்னதான் நல்லவனா வேலை பார்த்தாலும், உனக்கு கெட்ட பேர் தான் வருதுன்ற" ஒரு அந்த அந்த ஒரு மென்டாலிட்டியோட அவரு என்ன பண்றாரு, தன்னை ஒரு நல்ல காவல்துறை அதிகாரியா இருந்தா, அது அப்படியே மாறி சமூக விரோதிகளுக்கான அதிகாரியா அவரு மாறிடுறாரு. மக்களுக்கு அ என்னதான் நல்லது செஞ்சாலும், அவங்க வந்து நம்மள ஒரு மாரி நெகட்டிவா தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாரி ஒரு தோரணையில அவர் வந்து ஒரு பெரிய இன்டர்நேஷனல் கேங்ஸ்டரா ஆயிடுறாரு. அந்த கேங்குக்கே அவர் தான் டான் அப்படிங்கிற மாரி ஆகுறாரு. மக்களுக்கு அகெயின்ஸ்டா சில வேலையெல்லாம் பண்றாரு. அங்கருந்து தான் அவருடைய பயணம் ஆரம்பிக்குது. அந்த இடத்துல இவர காவல்துறையை சேர்ந்த விஜய் என்ன செய்றார் அப்படின்னா, அந்த கதைக்களம் அது ஒரு பக்கம் அப்படி போயிட்டுருக்கு. விஜய் வந்து காவல்துறை அதிகாரியா இருக்கும்போது, அரசியல் கட்சியை சார்ந்த எல்லாரும் வந்து ஊழல் பண்றவங்களும் இருக்காங்க. நாட்டுக்கு கெட்டது செய்ற அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து கண்டிக்கிறாரு. காவல்துறை அதிகாரியா ஒரு பொறுப்பான அதிகாரியா இருந்து காவல்துறையில இருக்கும்போது, அவரு அவங்க எல்லாரையும் கண்டிக்கிறார். இதெல்லாம் வந்து அரசியல்வாதிகள் இத வந்து ஒரு விரோதமா பார்த்து, அவர வந்து பழிக்கு பழி வாங்குகிறார்களா?